Hi friends, நான் உங்கள் Bincy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்ல சேஃபா இருந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு கண்ணாடி கேக் அதாவது டிரான்ஸ்பரண்ட் கேக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கண்ணாடி கேக் பண்றதுக்காக கண்ணாடி கேக்கோட ஹீரோ ஜெலட்டின் 50 கிராம். அதுக்கு அப்புறமா என்னோட வீட்ல இருந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வெள்ளை சர்க்கரை, 3 கப் தண்ணி. ஸோ உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம இனி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இனி சுகர் சிரப்பு பண்ண போகலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 லிட்டர் தண்ணி, அதாவது 3 கப் தண்ணி இதில் விட போகிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா வெள்ளை சர்க்கரையை போட்டு கொடுக்கணும். இது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சர்க்கரை இதில் போடணும். போட்டு நல்லா கரையிறது வரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சுகர் சிரப் இங்கே ரெடியாகட்டும். நம்ம ஜெலட்டின் இன்னி கரைச்சி எடுக்கலாம். ஜெலட்டினில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கட்டி கட்டி இல்லாமல். சுகர் சிரப்பு கொதிச்சாச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணினா போதும். சுகர் சிரப்பு சூப்பராக கொதிச்சாச்சு. நம்ம இனி டீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். ஃப்ரூட்ஸ் செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இதில் கீழே ஃபுல்லாக நம்ம சுகர் சிரப்பை விட போகிறோம். இது கீழே செட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஃப்ரூட்ஸை நம்ம கீழே எடுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக இனி செட் பண்ணலாம். டார்க் கலர் கீழே வர்றது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இது ஃப்ரூட்ஸ் முழுகிறது வரைக்கும் நம்ம சுகர் சிரப்பு விட போகிறோம். நம்ம இப்போ சுகர் சிரப்பெல்லாம் விட்டாச்சு. ஃபுல்லாக விட்டு வச்சுருக்கோம். இனி ஒரு அரை மணி நேரம் இதை ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரூட்ஸ் ஓரளவுக்கு செட் ஆயாச்சு. இனி நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி மீதி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் பிஸ்தா ஃப்ளேவரை விட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். இது நம்ம இதுக்கு மேலே விட போகிறோம். நம்ம இனி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இனி இதை ஃப்ரீசரில் கொண்டு வைக்கலாம். நம்ம டிரான்ஸ்பரண்ட் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை தட்டில் மாற்ற போகிறோம். முதல்ல இதே மாதிரி சைடை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சைடை கட் பண்ணி விட்டாச்சு. இனி இதே மாதிரி ஒரு தட்டை கமத்தி வச்சுட்டு அதை திருப்பி எடுத்துக்கோங்க. சூப்பரா வந்திருக்கு நம்ம கேக்கு. இனி நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
வந்திருக்கு, கொஞ்சம் கூலிங்கா இருக்கு, எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching our channel.